இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னா சொர்க்கவாசல் திறக்கிறது. சொர்க்கவாசல் திறக்கும் நேரடி காட்சி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நம்ம இந்த வீடியோலேயே தொடர்ந்து பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கறதுனால தான் அதனுடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சொர்க்கவாசல், வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் பேசிக்காக என்னென்னா, இந்த மார்கழியில் இந்த வைகுண்ட ஏகாதசி டைமில் பார்த்திங்கன்னா யாராவது இறந்தாங்களா அவங்க நேரடியாக பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகம். சரி, ஓகே. மனிதர்களின் ஓராண்டும் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஒரு வருடம் வாழ்கிறது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு ஒரே ஒரு நாள் தாங்க. அதன்படி மார்கழி மாதம் பொதுவாகவே தேவர்களுக்கு ஒரு விடியற்காலை நேரமாகும். இது மகாவிஷ்ணு அரிதுயிலில் இருந்து விழித்தெழும் மாதங்க. ஆகவே தான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி மிக 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 சிறப்பு வாய்ந்தது. மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். ஸோ அந்த நாளில் மகாவிஷ்ணுவை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க. சரி, ஓகே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றின்னு 3 முறை டைப் பண்ணுங்கள். ஏன் டைப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, இதை மனசார நினச்சிட்டு இருக்கணும். நினச்சிட்டு இருக்கிறத விட இதை 3 முறை டைப் பண்ணும்போது லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் டைப் பண்ணதை படிக்கும்போது அவங்களையும் சொல்ல வச்ச பலன்கள் உங்களுக்கே சேரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் 3 முறை ஓம் நாராயணா போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நாராயணா போற்றின்னு 3 முறை டைப் பண்ண சொல்கிறோம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண்டிற்கு மொத்தம் 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியதுங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு மாதத்துக்கு 2 முறை வரும். கண்டிப்பாக ஏகாதசியில் கூட எத்தனையோ பேர் எப்படி பிரதோஷத்தில் கோவிலுக்கு போய் அந்த 4 to 6 சாயங்கால நேரத்தில் கோவிலுக்கு போய் கடவுளை வழிபட்டு இது பண்ணுறாங்களோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 2 ஏகாதசியில் எத்தனையோ பேர் இன்றளவும் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய நன்மைகள் அவங்களுக்கு மாதம் நடந்துட்டு வருது. நீங்களும் வேணா ஒரு வருடம் எடுத்துக்கோங்க. இப்போ 2024 ஸ்டார்ட் ஆக போது ஜனவரின்னு கூட எடுத்துக்கோங்க. தையிலேருந்து எடுத்துக்கோங்களேன். தையிலேருந்து வரக்கூடிய அனைத்து ஏகாதசிலையும் விரதம் இருங்க. நம்ம சேனல்லே எப்படி விரதம் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு டைம் சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அதாவது தை மாத ஏகாதசி வந்தால் அந்த டைம் என்ன பண்ணுறது, அடுத்தது பார்த்திங்கன்னா தைக்கு அப்புறம் மாசி வருதா, மாசி ஏகாதசியில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த டைம் அந்த திதி நேரத்தில் எப்படி பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவோங்க. நல்லாவும் சொல்லுவோம், இல்லை எங்களால் அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா சிம்பிளாகவும் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெருமைகள் எல்லாமே உங்களுக்கு சேருங்க. ஸோ இந்த நாளில் சொர்க்கவாசல் எனப்படுவது என்னன்னா பரமபத வாசல் திறக்கப்படுறதுங்க. வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறப்பது. ஏன் பிற நாளில் சொர்க்கவாசலை மூடி இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன் வைகுண்ட ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறப்பாங்களா, மற்ற ஏகாதசியில் திறக்க மாட்டாங்களாங்கிற கேள்வி வரலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கதைகளும் இருக்குங்க. ஸோ ஏகாதசியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அண்டேன்னு இப்போ ஸ்ரீரங்கத்தில் பரமபத வாசல், அதாவது அந்த நம்ம சொர்க்கவாசல்னு சொல்கிறோம்ல, அதை திறக்கிற வீடியோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது அதிகாலை 4 மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா திறந்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் அந்த டைம் தான். ஸ்ரீரங்கம் மட்டும் கிடையாதுங்க, திருப்பதிலையும் ரொம்ப ஃபேமஸ்னால் திருப்பதி, ஸ்ரீரங்கம் இந்த 2 இடம் தான் சொல்லுவாங்க. மற்ற எல்லா பெருமாள் கோயிலையும் ஒரு சில இடங்களில் கோவில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பரமபத வாசல் திறக்கப்படுங்க. ஸோ தீபாவளி, கந்தசஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை பற்றி முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுதுங்க. வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாக தான் இருக்குது. நமக்கு தெரியும் தீபாவளினா என்ன, கந்தசஷ்டினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே பல முறை நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அதே போல் அசுரனை வதம் செய்கிற ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசிங்க. அசுரன் முரனை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி. ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு பெண் தாங்க. ஸோ அசுரன் முரன் ஒரு அசுரன் இருக்கான். அந்த அசுரனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவர் தான் ஏகாதசிம்பாங்க. ஸோ அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வரமளித்தார் பெருமாள். ஏகாதசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பது ஒரு பொருளுங்க. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அதாவது வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபந்தம், மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாகும். இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அதாவது முற்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு, பிரம்மாவுக்கு இருக்கிற அகங்காரத்தை ஒடுக்க நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணு நினைக்கிறாரு. அதனால் தன் காதுகளிலிருந்து மது கைடபர்கள் அப்படிங்கிற 2 அசுரர்களை வெளிப்பட செய்தார். அதாவது மகாவிஷ்ணு தான் வந்து வெளிப்படவே செய்கிறாரு. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 பேரும், அதாவது மது கைடபர்கள், விஷ்ணுவிக்கிட்டேருந்து வந்த மது கைடபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரம்மாவை கொல்ல முயல்ற. அப்ப அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். சரி, அப்புறம் மனமார்ன விஷ்ணு என்ன பண்ணாருன்னா, பிரம்மாவை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீங்க கேட்கிற வரத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினார். அந்த அசுரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாவிஷ்ணு ஆகிய உங்களுக்கு வேணா நாங்கள் ஒரு வரம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் காதிலிருந்தே வந்து அழிக்க போகும்போது விஷ்ணுவே போய் தடுத்திருக்காரு. தடுத்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் விட்டுருங்க, நான் உங்களுக்கு வேணால் வரம் தரேன்னு சொல்ல, இல்லை நீங்களாம் வரம் தர தேவையில்ல, நாங்கள் வேணால் உங்களுக்கு வரம் தரோம்னு அசுரர்களே சொல்லியிருக்காங்க. சரி, மகாவிஷ்ணுவும் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னால் தான் நீங்கள் அழியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற வரத்தை அவங்ககிட்டயே வாங்கியிருக்காங்க. சரி, அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்து கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பகவானே ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சிஷ்டி அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்காங்க. பகவானும் அப்படியே வரம் கொடுத்துருக்காரு. ஸோ யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்திட்டாரு. ஸோ பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை, அதுதான் சொர்க்க வாசலுங்க, அன்னைக்கு திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். ஸோ அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்கள் ஆலயத்தை விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரமருளினார். இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது. ஸோ வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால்னே ஒரு கதை இருக்குங்க. ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அதாவது நாங்கள் பெற்ற வரத்தை உங்களை வழிபட வர எல்லாருமே பெறணும், அவங்க எந்த பாவங்கள் செஞ்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசல் வழியாக வரும்போது அந்த பாவங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்ங்க. ஸோ அந்த வாசலில் வரக்கூடிய வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளால் போக முடியலனாலும் அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஐதீகம் தானே. ஸோ நீங்கள் அதை ஒரு நிமிஷம் பாருங்கள். பட் பார்க்கும்போது இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணன் 3 முறை டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ அந்த வாசல் வழியாக இது ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. அதிகாலை 4 மணிக்கு சரியாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வாசல் வழியாக வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம்னு வச்சுக்கோங்களேன். அசுரர்களுக்கே அவங்க செய்த பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரமபத வாசல் தான் அந்த வாசல். அந்த வாசல் வழியாக வந்தால் தீருங்கிறது ஒரு ஐதீகம். அதன் வழியாக பெருமாளை வழிபடும் போது, அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது அன்றைய தினம், அதாவது இன்றைய தினம், இன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து வழிபாடு செய்யும் போது அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. கடவுளுங்கிறது யார்? நம்ம மனசு தாங்க கடவுள், நம்ம எண்ணம் தான் கடவுள். நம்ம கடவுளை அன்றைய தினத்தில் அந்த ஒரு உபவாசனம் செய்யும்போது நம்ம வந்து விரதம் இருந்தோ இல்லை பெருசாக நம்ம வந்து பயங்கரமாக பண்ணி அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. பெருமாளை மனசார நினச்சிட்டு இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். அதை விட இன்னும் கொஞ்சம் பவரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபாடு செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த நல்லதை இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள். ஸோ இந்த கதையை உங்கள் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், ஆன்மீகத்தின் வழிபாடுறவங்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது காதலேருந்து, விஷ்ணுவோட காதலேருந்து வந்து பிரம்மாவை கொல்ல போய் விஷ்ணுவே வந்து தடுத்து வரம் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க அசுரர்கள் இருந்துட்டு இல்லை நாங்கள் உங்களுக்கு வரம் தரோம்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெய் சிலிர்க்க வைக்குது இந்த கதையை கேட்கும் போது.
இதே போல் இன்னொரு புராண விஷயமும் இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குங்க. நமக்கு தெரியாத தகவல்கள் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இருக்க தான் செய்யுது, அதிசயங்கள் நடக்க தான் செய்யுது. அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்த அற்புதமான காட்சி கிடைச்சிருக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட அதாவது இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு விஷயமாவது பார்க்கப்படும். நன்றி, வணக்கம்.